ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு கப் அவல் இருந்தால் உடனே இந்த ரெசிபி செய்யுங்க. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதுக்கு ஒரு கப் அவலை கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நம்ம எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி பொடியை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கூட பச்சை மிளகா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் பச்சை மிளகாயை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு துருவன பன்னீர் கூட சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். பீன்ஸ் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கூடவே துருவன கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவளும் நமக்கு நல்லா ஊறிடுச்சு. அவளை இந்த மாதிரி உதிரியாக்கிட்டு வதக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கக்குள்ளாரே பிடிச்சாதான் நமக்கு பிடிக்க வரும், இல்லைனா அவள் உதிரியாயிடும். இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான அவல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்க்கு நம்மளோட பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.